ஒரு ஈமானி அமர்வாக அல்லாஹ் எங்களை ஆக்கி வைக்கணும். இந்த அமர்வு உங்களையும் என்னிலையும் இன்ஷா அல்லாஹ் பாரிய மாற்றங்களை கொண்டு வரணும். அது தைரியமாக நீங்கள் பேசலாம், நீங்களும் இடையில் குறுக்கிடலாம், உங்களோட கேள்விகளை கேட்கலாம், கருத்துக்கள் சொல்லலாம். இது ஒரு பயான் அமர்வாக ஒருத்தர் பேச எல்லாரும் அப்படியே உட்காந்து கேட்டுட்டு போகிற அமர்வாக இது இருக்கப்படாது இன்ஷா அல்லாஹ். நான் உங்களோட இந்த மனித பலவீனங்கள் ஒன்று தான். பாவம் செய்கிறது மனித பலவீனங்களில் உண்டு. பாவம் செய்யாமைக்கு இந்த உலகத்தில் எங்களுக்கு வாழ இயலா. அதுதான் தியரி அடிப்படை. பாவம் செய்யாமல் இந்த உலகத்தில் ஒரு மனிதனால் வாழ முடியுமான்னு சொன்னால் நிச்சயமாக வாழ முடியாது. அது எந்த பெரிய ஒரு மகானாக இருந்தாலும் எந்த பெரியவராக இருந்தாலும் அவங்களோட அளவுக்கு ஏற்றா போல பாவங்கள் நடந்து கொண்டு தான் நீக்கும். அது இயல்பு. அல்லாஹ் அப்படி தான் உலகத்தை படைச்சு வச்சுக்கிறான். அதில் ஒன்று திட்டமிட்டு செய்கிற பாவம் இருக்கிற பிளானிங், திட்டமிட்டு நேரம் ஒதுக்கி அதுக்கு எல்லா வகையான முயற்சிகளை மேற்கொண்டு செய்கிற பாவம் இருக்கிற அது உண்டு. இன்னும் ஒன்று இருக்கிற எதாச்சையா திடீரென்று எதிர்பாராத விதமாக நோம்பலை நடந்துட்டு போகிறது. சரி, எதாச்சையா திடீரென்று நடக்கிற பாவம். ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லுவோம். அப்போ யாரும் சரி சொல்லுவோம். ஒரு உதாரணம் உண்டு. திடீர்னு நடக்கிற ஒரு பாடம், திடீரென்று எங்களோட வாழ்க்கை நடக்கிற ஒரு பாவம். எப்படி சொல்லு? ஆமாம், ரைட். ஒரு ஆணை முன்னு பார்க்குறோம், அப்படி பார்த்துட்டோம். அடுத்து என்ன செய்யலாம்? தாழ்த்தலாம். இப்போ மனசு திருப்பி சொல்லுது, இந்த முறை பாருன்னு சொல்லுது. திருப்பியும் பார்த்தேன். அது போகிற ஸ்தோஃபர்லாம் திருப்பினாலும் இப்போ செய்தான் சொல்கிற வைத்தியமாக நல்லா பாருங்க. இவ திருப்பி இன்னொரு முறை பார்க்குறேன். சரியா? இது ரேச்சியா நடந்தது பாவம். வேறு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்டா. ஆமாம், திடீர்னு நிலைமை தடமா திடீர்னு சொல்லிட்டுருது. ஃபோன் கையிலே ஈக்கிறேன். சரி, நீ வாட்ஸ்அப்பில் வைத்து கொண்டு ஈக்கிற. கன்ஃபார்ம் 100% தெரியும். இதை கிளிக் பண்ணினா அப்செட்னு தெரியும். யூடியூபில் ஈக்கிறீங்க. இது இதைத்தான் சொல்கிறேன்னு தெரியும். இருந்தாலும் கிளிக் பண்ணிட்டுறாங்க. சரியா? இது மனித பலவீனம். இது எங்களுக்கு எப்படியுமே தவிந்துக்கள் ஏழுமாக இருந்தாலும் ரெண்டு சக்திக்கு மத்தியில் போட்டி போட்டு ஷைத்தான் ஜெயிக்கிற இடம். அது திட்டமிட்டு செய்வான். திட்டம் போட்டு பிளான் பண்ணி செய்கிற ஒரு பாவம். நோம்பட சொல்லலை. களவெடுக்கிறது திட்டம் போட்டு இப்படித்தான் எடுக்கணும். போன ரூட்டுக்கு நெருக்கமான வீடு, சாப்பாடெல்லாம் அடித்த எல்லாம் சரி, அவங்களோட பெட்ரூம் வரைக்கும் போகிறதுக்கிட்ட அப்படி பெரிய ஒன்றும் இல்லை. பெய்தாப டெஷன் டேபிள் அப்படி இருக்க போக்கில் கண்ணுக்கு கவர்ச்சியான ஒரு 350 ரூபாடு ஒரு ப்ரெஸ்லெட் ஒன்று கண்டு, இல்லாட்டி பின் ஒன்று கண்டேன். இது சப்ஜெக்டே இல்லை, அவங்களுக்கு கணக்கும் இல்லை. இருந்தாலும் இது அப்படியே எடுத்து மெது அப்பாயா உள்ளுக்கு போட்டுக்கொண்டு 350 ரூபா வெளியில் வந்தவன மனசு என்ன சொல்லி வைப்பேன்? பாவத்துக்கு வரைவிலக்க மனசு என்ன சொல்லி இப்போ வச்சுட்டு வரப்போகல. இந்த 300 ரூபாட பின்ன உள்ளுக்கு போட்டுக்கொண்டு வரப்போகல. அவட மனசு என்ன சொல்லும்? மாஷா அல்லா, நல்ல ஒரு வேலை செஞ்சுட்டு அல்லா என்ன தௌஃபீக் செய்யணும் அப்படி சொல்லுமா? என்ன சொல்லும்? என்ன வேலை நான் செஞ்சேன், சி பின்ன தந்து வீட்டுக்குள்ளே விட்டு எவ்வளோ சும்மா நம்பி விட்டு ஒரு பின்ன தூக்கிட்டு வரேன், இவ்வளோ கேவலமா நான் யோசிக்குமே. அதுதான் பாவம். எது எங்களுக்கு வெறுக்குமோ, எங்களோட மனசு குறுகுறுக்குமோ அதுக்கு வரைவிலக்கணும் பாவம். பாவத்துக்கு வரைவிலக்கணும் என்ன? எங்களோட மனசு குறுகுறுக்கும், மனசு சொல்லிக்கொண்டே ஈக்கும். இன்னமுத்திர அதை எட்டி பார்க்கறது நாங்கள் வெறுப்போம். அது பாவம். அதுதான் பாவத்துக்குள்ளே வரவிழக்கணும். பாவத்தின் அடிப்படை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த பூமியில் நாங்கள் விரும்பியோ வருத்தோ பாவங்களால் சூழ்ந்து தான் படைக்கப்பட்டு இருக்கிறோம். அது இயல்பு. நிச்சயமாக ஒரு மனிதன் 2 சக்திக்கு மத்தியில் போட்டி போடணும். ஒன்றே
அல்லாட மலக்குகளோடு சம்பந்தப்பட்ட மலக்குகளோடு இருக்கக்கூடிய ஒரு சக்தி. இன்னும் ஒன்று இபிலீஸ் ஷைத்தாண்ட சக்தி. நீங்கள் ஒரு மோசமான படத்தை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, வீட்டில் யாரும் இல்லை, உங்களோட மனசு ரெண்டு செய்தியை சொல்லும். ஒன்று என்ன சொல்லும்? ஸ்தோஃபுல்லா, இந்த பாவத்தில் நான் இருந்து கேட்குறேன், விட்டு விட்டு ஓரமாகன்னு சொல்லும். இன்னும் ஒன்று சொல்லும், சரி சும்மா போ, வைத்திய விளையாட்டு சும்மா பார்த்துட்டு போட்டு சொல்லும். அப்படித்தானே? அப்படி சொல்லும். இப்போ அந்த சாப்பிட போன இடத்துல அந்த அபாயா பின்ன நீங்கள் எடுத்தது உள்ளுக்கு போட்டது உங்களோட மனசு ஒன்று சொல்கிறேன். இன்னைக்கு வாரத்துக்கு முன்னுக்கே சொல்கிறேன், எடுக்க முன்னுக்கே சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? சீவானம் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளை அப்படின்னு ஒன்று சொல். இன்னும் மட்டும் சொல்லும், சரி என்ன ஒரு பின்னெடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லும். இங்கே என்ன விளங்குது? நாங்கள் விரும்பிய வருத்தோ ரெண்டு சக்திகளோட போட்டி போடணும். மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய பிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. இப்ப சைத்தானிய சக்தி உயருமோ அவர் வெத்திடுவார். எப்ப மலக்களோட பக்கம் உயருமோ அவங்க வெற்றி பெற்றுடும். ஆனா உண்டு, இன்குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ் மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்க எந்த ஒரு வார்த்தையை பேசினாலும் மொழிந்தாலும் ரெண்டு பக்கம் இரண்டு வானவர்கள் இருந்து அதை எடுத்து எழுதாமைக்கில்லை. அது அடிப்படை. இது எத்தலக்கல் முத்தலக்கியான் அனில் யமீன் வாணி ஷிமாலி காய். எடுத்தெழுதுகின்ற இரண்டு வானவர்கள் வலப்பக்கம் இரப்பக்கம் இருந்து கொண்டு எழுதாமல் நீங்க எந்த ஒரு வார்த்தையும் அவுட் பண்ணல, மொழி அல்ல, பேசல, நல்லா சொல்றாங்க. அப்ப நாங்க எதை பேசினாலும் ரெண்டு பேர் அதை எடுத்து எழுதி கொண்டு தான் நிற்கிறாங்க. அதை நாங்கள் ஞாபகத்தை வச்சுக்கிறோம். சரி, இப்ப பாவம் என்பது மனிதன் வாழ்க்கையில் தவிர்ந்து கொள்ள இயலாத ஒன்று. இது உங்களுக்கும் தெரியும். அல்லாஹ்வுக்கு சொன்னாங்க, நீங்கள் பாவம் செய்ய இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான். அவர்கள் பாவம் செய்வார்கள், உணர்ந்து பச்சாதாபப்பட்டு மன்னிப்பு கேட்பார்கள், அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். விளங்கினவங்களுக்கு செய்தி. நீங்க பாவம் செய்ய இல்லைண்டா, பாவம் செய்யாம நீங்க வாழ்ந்தா அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வரோம். நாங்க அல்லாத வேறொரு சமுதாயத்தை. அந்த மக்கள் என்ன செய்வாங்களாம்? பாவம் செய்வாங்க, நான் செஞ்ச பாவமே, தவறே, பிழையேண்டு உணர்ந்து பச்சாதாபப்பட்டு தௌபா செய்வாங்க, அல்லாஹ் அவங்கள மன்னிப்பான் அப்படின்னு அல்லாஹ் நடத்துதோ சொன்ன. இந்த செய்தி எங்களுக்கு எதை சொல்றேன்னு சொன்னால், பாவங்கள் நடக்கிற நேரம் ஒரு மூமின் கட்டாயமா அடுத்த கணம் தௌபா செஞ்சுக்கணும். அல்லாஹ்வோட செட்டப், இஸ்லாத்தோட செட்டப் திட்டம் என்னண்டா, அதாவது மனிதன் டெய்லி பாவம் செய்கிற, டெய்லி அவன் பாவம் மன்னிக்கப்பட்டு கொண்டு இருக்கிற, அதுக்குள்ள சில மெத்தட் அல்லாஹ் இயல்பிலே கற்று சொல்லி தந்திருக்கிற, அல்லாஹ்வுக்கு சொல்லி தந்திருக்கிற. இந்த பாருங்க, நாங்கள் குடு எடுக்கிறோம், எப்படி செய்தி வரும்? ஹதீஸ் எப்படி வரும்? குடு எடுக்க போகல பாவம் மன்னிக்கப்படுற முறை எப்படி வரும்? முகத்தை கழுவுற நேரம் கண்ணால் செய்த பாவம் அழிக்கப்படுது, கையை கழுவுற நேரம் கையால் செய்த பாவம் அழிக்கப்படுது, மன்னிக்கப்படுது, காலை கழுவுற நேரம் காலால் நடந்து போன பாவம் மன்னிக்கப்படுது, கடைசியாக அவ் ஆஹிர் கத்ரில்மா, கடைசியா வடிகிற டொட்டோடு சரி அவன் பாவங்கள் மன்னிக்கப்படுது. சுப்ஹானல்லாஹ். எங்க இது ஒழுவெடுக்க போக்கலே பாவம் மன்னிக்கப்படுது. இதால தான் ரசூலுல்லாஹ் கேட்ட ஒரு முறை, தோழர்களே, உங்களில் ஒருவர் அவருடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடுகின்ற நிலையில் அந்த ஆற்றில் ஒரு நாளைக்கு 5 தடவை குளித்தால் அவருடைய மேல ஊத்தகள் அழுக்குகள் இருக்குமான்னு கேட்டார். எப்போ கூட மாறிக்கா சவுண்ட் கூட மாறிக்கா இல்லை அப்செட்டில் நான் கிளியர் ஆயிக்க. ஒருத்தர் ஆற்றில் குளிக்கிறார்,
ஒரு நாளைக்கு 5 தடவை குளிக்கிறார். அவருடைய மேல ஊத்தகள் இருக்குமான்னு கேட்டேன். லா யப்கா மின் தரணி ஷை யா ரசூலல்லாஹ், அவருடைய மேல எந்த அழுக்கும் இருக்காதுன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படித்தான் 5 நேர தொழுகையும் ஒரு மனிதன் பாவங்களை மன்னிக்குதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வோட செட்டப்பை பாருங்க. உழுவெடுக்க போக்களே பாவங்கள் மன்னிக்கப்படுது. அப்படியே வந்து தொழுகைக்கு நாங்கள் நிற்கிறோம், தக்பீரை கட்டினதோடு என்ன ஓதுறோம்? அல்லாஹும்ம பாயித் பைனி வபைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். என்ன அப்படின்டா? யா அல்லாஹ், எனக்கும் என்ற பாவத்துக்கும் இடையில், கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில் எவ்வளோ கெப்பை வச்சுக்கிறா, தூரத்தை வச்சுக்கிறாயோ, அந்த மாதிரி எனக்கும் என்ன பாவத்துக்கு இடையில தூரத்தை ஏற்படுத்து. அல்லாஹும்ம யா அல்லாஹ், இந்த பாவத்தை வெள்ளை துணி ஊத்தப்பட்டா எப்படி கழுவினா பளிச்சென்று வெள்ளையாகுமோ அந்த மாதிரி இந்த பாவத்தை பளிச்சென்று வெள்ளையாக்கி துப்புரவாக்கி போட்டுடு. யா அல்லாஹ், இந்த பாவத்தை ஆழங்கட்டி, ஐஸ் கட்டி, குளிர் நீர், பனி நீர் எல்லாத்தாலையும் துப்புரவாக்கிடுன்னு ஒரு துவா. 2வது அமர்வு தக்பீர் கட்டியே எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுது. உணரணும், உணர்ந்து, அதாவது பொருள் உணர்ந்து ஓதணும். அத்தஹியாத் உட்கார்றோம், சலாம் கொடுக்க போகிறோம், ஒரு துவா ஓதுவோம். அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி, சொல்லுங்க, ظுல்மன் கஸீரா. யா அல்லாஹ், எனக்கு நானே அதிகமாக அநியாயங்கள் செய்து கொண்டேன். வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த, உன்னை தவிர பாவங்களை மன்னிக்கிறவன் யாரும் இல்லை. ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தம் மின் இந்திக், உன்புறம் இருந்து என்னை நீ மன்னித்து விடுவாயாக. சுப்ஹானல்லாஹ். சலாம் கொடுக்குறோம். அப்போ என்ன விளங்குது? பாவங்கள் டெய்லி மன்னிக்கப்பட்டதுக்குள்ள வாய்ப்பு எல்லாம் தாரான். இருந்தாலும் இதையும் மீறி நாங்கள் சில நேரங்களில் பிளான் பண்ணி திட்டம் போட்டு பாவம் செஞ்சிடுவோம். இது இயல்பு. பிளான் பண்ணி திட்டம் போட்டு பாவம் செஞ்சிடுவோம். வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180, கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. ஒரு 5 கேர்ள்ஸுகள், ஒரு 5-6 பேர் ஒரு இடத்துல சேர்ற, 2 ஃபோன் எடுத்துட்டு வார, ஆல்ரெடி பேசிக்கோ, ஒரு ஃபோன் எடுத்துட்டு வா, எங்கிட்ட மட்டும் ஃபோன் இல்லை, எங்கிட்ட ஃபோன் தரல, இந்த வீட்டில் யாருமே இல்லை, எல்லாரும் உள்ளுக்கு வந்தாச்சு, வைஃபை இருக்குது, கதவை எல்லாம் மூடியாச்சு. இப்போ எங்களை கேட்க பார்க்க யாரும் இல்லை, ஒரு 5 ஹவருக்கு உமா பாப்பா யாரும் அந்த பக்கத்துக்கு வரப்போறல. இப்போ எங்களுக்கு என்ன செய்யலாம்? நிறைய பாவங்கள் ஈடுபடலாம், நிறைய செய்யலாம். அப்போ வாய்ப்புக்களை நாங்கள் பாவத்துக்கு அமைச்சுக்கொண்டு நாங்கள் பாவம் செய்கிறோம். செஞ்சதுக்கு பின்னால் நாங்கள் யோசிக்கிற எங்களுக்கு மன்னிப்பிக்குமா இல்லை? இப்போ உலமாக்கள்ல பல வகை ஈக்கிற, அப்படி தானே, அறிஞர்களில் பல வகை ஈக்கிற. சில பேர் படித்து தக்வாவோட இஹ்லாஸோட இன்னும் நிறைய படித்து பேடுதலோட பக்குவத்தோட நல்ல பண்பாடுகளோடு இருக்கிறாங்க இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஏதோ படித்ததை வச்சுக்கொண்டு அவங்க இஷ்டப்படி கைவிட்டு ஃபத்வா கொடுத்துட்டு போகிறாக்கள் இருக்கிற. அப்போ நீங்கள் என்ன செய்கிற? சும்மா 2 தொட்டு லைட்டாக போட்டு பார்க்குற, சும்மா போட்டு பார்க்குற. இப்படித்தான் விபச்சாரம் செஞ்சவனுக்கு மன்னிப்பிக்குமோ? என் ஃப்ரெண்ட் ஒன்று கேட்க சென்ன அப்படின்ற. அப்போ அவர் சொல்கிற, பைத்தியமா, விபச்சாரத்துக்கு என்ன மன்னிப்பே இல்லைன்ற. ஆஹா, மன்னிப்பே இல்லை. நான் முடிவுக்கு வரேன், விபச்சாரத்துக்கு மன்னிப்பு இல்லை. இப்போ மன்னிப்பு தேடணும்ன்ற உணர்வு வந்தாலும் இப்போ உங்களோட மைண்டில் என்ன போடப்பட்டிருக்கிற? மன்னிப்பு இல்லைன்றே போடப்பட்டு. இப்போ உள்ள மூளை சும்மா கிரியேட் உருவாகிற அப்படின்னா எனக்கு மன்னிப்பு இல்லை. இப்போ சைத்தான் இதுக்குள்ள என்ன செய்வான்? டக்குன்னு இந்த இடவழியில் ஊடுருவிடுவான். இவன் ஊடுருவி போடுற திட்டம் என்ன தெரியுமா? உனக்கு மன்னிப்பு இல்லை, நீ வாழப்போகிற காலம் எவ்வளோ நினச்சி பாரு. இப்போ நீ என்ன செய்யணும்? உனக்கு மன்னிப்பு இல்லைன்னா இப்போ நீ என்ன செய்யும்? செஞ்சு இறங்கிட்டாய், நிலஞ்சிட்டாய். இப்போ என்ன செய்? முழுமையான நிலை மன்னிப்பில் உனக்கு. நீ என்ன செய்யலாம்? தொடர்ந்து இந்த ஹராத்தில் இருக்கலாம். இப்போ ஒரு ஹராத்துக்கு போனவள் இப்போ என்ன நினைப்பாள்? எனக்கு மன்னிப்பு இல்லை, நான் இன்னும் ஒன்று போகணும், மிகப்பெரிய பாவியாக அவன் மாறி பேத்துக்கிறோம். இதில் நாங்கள்
வழிநடத்தப்பட வேண்டிய முறை ஒன்றிருக்கிற. வழிநடத்தப்பட வேண்டிய முறை என்ன தெரியுமா? எனக்கு மன்னிப்புண்டா இல்லையா, முதலாவது அதுக்கு நாங்கள் குர்ஆன் சுன்னா உள்ளுக்கு போயிட்டு பார்க்கணும். குர்ஆன் சுன்னா என்ன சொல்லும்? ஆதமுடைய மகனே, ஹதீஸுல் குதுசி, அனான சமா, வானத்தின் முகடு தொடுகின்ற அளவுக்கு நீ பாவம் செய். வானத்தின் முகடு தொடுகிற அளவுக்கு, முட்டுற அளவுக்கு நீ பாவம் செய். முள்ளு உலகம் முழுக்க நீ பாவத்தை செய். என்ன நீ மன்னிக்கின்ற ரப்பாக நீ என்ன கண்டு எனக்கு இணை வைக்காத நிலையில் நீ எனக்கிட்ட சரணடைவாயாக இருந்தால், இணை வைக்காத நிலைமையில் நீ எனக்கிட்ட வருவாயாக இருந்தால் நிச்சயமாக நான் உன்னை மன்னிப்பேன். இது ஒரு ஆறுதல். இது ஹதீஸுல் குதுசி. இந்த செய்திகளுக்கு எதை சொல்லுது? வானம் பூமி நிரம்ப நீங்கள் நான் பாவம் செஞ்சாலும் வல்லாஹி ரப்புல் ஆலமீன் மன்னிக்க தயாராக இருக்கிறார். இது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியா இல்லையா? சந்தோஷமான செய்தி. ரப்புல் ஆலமீன் சூரா அல் பக்ரால சொல்றான், அதாவது யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே பாவங்களை செய்து 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 இனி இல்லைன்ற அளவுக்கு தலையில குவித்து கொண்ட நிறைத்து கொண்ட என்னுடைய அடியார்களே. இந்த வசன போக பாருங்க. யா இபாதி, ஏண்ட அடிமைகளே, அடியார்களே, அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், உங்களுக்கு நீங்களே பாவங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல 3 கோடி கோடி பாவங்கள் செய்து கொண்ட ஏண்ட அடியார்களே. எப்படி கனிவு பாருங்க. எப்படி சொல்லிக்கணும்? தாங்களே பாவங்களை செஞ்சு கொண்டு நாசமா போனவங்களே, கேடுகட்டவங்களே, இந்த வானம் உங்களுக்கு, பூமி உங்களுக்கு, உங்களோட உச்சம் தலையில உள்ளங்கால் வரைக்கும் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா தந்திக்கிறேன். உங்களோட கிட்னி சும்மா இயங்குது, உங்களோட ஹார்ட் சும்மா இயங்குது, உங்களோட நுரையீரல் சும்மா இயங்குது, உங்களோட மூளை இயங்குது, உங்களோட ரத்த ஓட்டம் நல்லா நடக்குது. இதெல்லாம் யார் இயக்குற? நான் தானே செய்கிறேன். இவ்வளோ எல்லாம் செஞ்ச எனக்கு துரோகம் செஞ்ச நீங்க நல்லா இருப்பீங்களா? அப்படித்தான் நல்லா கேட்கணும். நீங்க மிச்சமான முழு உலகத்தை ஃபுல்லாக விடுங்க. நீரை விடுங்க, நெருப்பு விடுங்க, காற்றை விடுங்க, பிரபஞ்சத்தை விடுங்க, வானத்தை விடுங்க, பூமி விடுங்க. இந்த உலகத்துக்கு எல்லாமே எனக்கு, எல்லாமே உங்களுக்கு, எல்லாம் ஃப்ரீ. அதெல்லாம் விடுங்க. ஒன்றுமான உச்சம் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் விட ஃப்ரீயா சல்லி கொடுத்தீங்களா? ஏந்த கிட்னி எல்லாம் மவுத்து வரையும் பாதுகாக்கணும். இது சல்லி கொடுத்துத்தான் இயங்குமண்டா வாழேலா. இப்படி கையை வச்சா பெருவிரல் சந்திக்கிற இடத்துக்கு பெயர் சிறுநீரகம், கிட்னி. எத்தனைக்கு? 2க்கு. ஒன்று போனால் ஒன்றில் வாழலாம், அப்படித்தானே? 2 போனால் வாழையலாம், மாற்றலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மேலே 2 கீக்குது. இது அற்புதம் என்னண்டா, திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 03322297235.